ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆ, இன்னைக்கு வந்து நம்ம மகாபாரதத்தினுடைய அடிப்படை என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ரூட் கதைன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ரூட் அப்படின்னா என்ன? ஆணி வேரு. அதாவது சென்டர்ல ஒரு கதை இருக்கும். அது கூட பல பல கிளைக்கதைகள் வந்து ஒட்டும். நமக்கு வந்து அந்த அடிப்படையான கதை என்ன? அந்த மெயின் தீம் என்ன? அப்படின்றத வந்து நமக்கு தெரிஞ்சா தான், இந்த கிளைக்கதைகள கொண்டு போயி அந்த மெயின் தீம்ல ஒட்டி யாராவது கேட்டா கூட நம்மளால மகாபாரதத்த கடகடன்னு சொல்ற அளவுக்கு நமக்கு வந்து வரும். ஸோ, அதனால அந்த மெயின் ரூட் வந்து என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம கதைக்குள்ள கிளைக்கதைகளுக்குள்ள வந்து பிரயாணம் படலாம். ஆ, இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, மகாபாரதத்த வந்து 3 பகுதிகளா வந்து பிரிச்சுக்கலாம். நம்ம வந்து நமக்கு புரிதலுக்காக. வியாசர் வந்து அப்படிலாம் பிரிக்கல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வரிசையா தான் எழுதியிருக்கிறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா, ஆர்டர்லயும் இல்ல. அதாவது அந்த ராஜா வந்து கேட்குறாரு முனிவர்கிட்ட. அப்போ அந்த ராஜா ஆர்வத்தோட இது யாரு? அது யாருன்னு கேள்விகள் கேட்டா மட்டுமே தான் அவங்க யாருன்ற விளக்கத்த வந்து குடுக்குறாங்க. ஆசையும், ஆர்வமும் இல்ல அப்டின்னா, அந்த கதை எதுவுமே சொல்லாம அடுத்த கட்டத்துக்கு வந்து நகண்டுர்றாங்க. அப்போ அந்த ஜனமேஜயன் ராஜா வந்து ரொம்ப ஆர்வத்தோட ஒவ்வொருத்தர பத்தியும் இது யாரு? இது யாரு? கேட்டு கேட்டு வந்தது தான் வந்து இந்த மகாபாரதம் வந்துட்டு. ஸோ அதே ஆர்டர்ல வந்து நம்ம பண்ணோம், கேட்டுட்டே வந்தோம் அப்டின்னா, எத எங்க கொண்டு போய் கனெக்ட் பண்றது அப்படின்றது ரொம்ப குழம்பிடும் நமக்கு. அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட் வந்து எடுத்துக்க போறோம். மெயினான ரூட் கதை என்ன? அதுல எப்படி இது வந்து ஜாயிண்ட் ஆக போகுது அப்படின்னு தான் வந்துட்டு. இப்போ பகுதி 1, பகுதி 2, பகுதி 3 3ஆ வந்து நம்ம வந்து பிரிச்சுக்கிறோம். இப்போ வந்து எல்லாரும் வந்து ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்தனு அப்படின்னு ஒரு மகாராஜா இருக்காரு. அந்த பேர மட்டும் நல்லா ஆழமா மனசுல பதிய வச்சுக்கங்க. சந்தனு அப்படின்ற மகாராஜா. ஸோ, இப்ப இதுதான் ரூட் கதை. இந்த சந்தனு மகாராஜா தான் ரொம்ப மெயினு. இந்த சந்தனு மகாராஜாக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 17 தலைமுறைகள் வந்து இருக்குது. சந்தனு மகாராஜாக்கு முன்னாடி, அதாவது அவரோட அப்பா, அவரோட அப்பா, அவரோட அப்பான்னு சொல்லி 17 தலைமுறைகள். அந்த 17வது இடம், அந்த பிளேஸ் டாப் மோஸ்ட் ஃபர்ஸ்ட்டு யாரு அப்படின்னு பார்த்தா பிரம்மா. பிரம்மா கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. இப்ப நீங்க வந்து இந்தியால வந்து டாப் மோஸ்ட்னா சாரி காஷ்மீர் இல்லைங்களா? இந்தியாவோட தலை வந்து டாப் மோஸ்ட் வந்து காஷ்மீர். எட்ஜ் வந்து கன்னியாகுமரி. இத இமேஜின் பண்ணிக்கோங்க. நடுவுல ஒரு லைன் போட்டுக்கோங்க. காஷ்மீர் டூ கன்னியாகுமரிக்கு ஒரு பெரிய லைன் போட்டுக்கோங்க. அந்த லைன்ல டாப்ல காஷ்மீரோட தலையில வந்து யார் இருக்கான்னா, பிரம்மா இருக்காரு. இந்த கன்னியாகுமரி அப்படின்ற எட்ஜ்ல யார் இருக்கா அப்படின்னா, ஜனமேஜயன் அப்படின்ற ராஜா இருக்காரு. ஸோ, இந்த பிரம்மால இருந்து ஆரம்பிச்சு, இந்த ஜனமேஜயன் வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்ற அந்த ஹோல் கதை தான் வந்து மகாபாரதமே வந்துட்டு. அப்போ நான் நான் ஸோ பிரம்மா, ஜனமேஜயன் டாப்பும் பாட்டமும் சொல்லியாச்சு. இப்போ மிடில்ல வந்து அந்த நாக்பூர் அப்படின்னு சொல்ற இந்த ஏரியா, அதாவது வட இந்தியாவும் தென்னிந்தியாவும் பிரியிற அந்த நடுவுல ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. அந்த புள்ளி தான் வந்து யாரு அப்படின்னு பார்த்தா சந்தனு மகாராஜா. அவர் தான் சென்ட்ரல் இந்தியால நடுவுல இருக்காரு இந்த சந்தனு மகாராஜா வந்துட்டு. அப்போ சந்தனு மகாராஜாக்கு மேல அந்த மிடில் இந்தியால இருந்து மேல டாப் மோஸ்ட்ல இருக்கிறது 17 ராஜாக்கள் வந்து இருக்காங்க. ஸோ, இவங்கள பத்தின கதைகளையும் நம்ம முழுக்க தெரிஞ்சுக்கணும். அதே மாரி அந்த சந்தனு மகாராஜாக்கு பின்னாடி, அதாவது சென்ட்ரல் இந்தியால இருந்து சவுத் மோஸ்ட் பார்ட் கன்னியாகுமரி வரைக்கும் கீழ, அதாவது சந்தனு மகாராஜா, அவரோட பிள்ளை, அவரோட பிள்ளை, அவரோட பிள்ளை அப்படின்னு வரக்கூடிய அந்த சந்ததிகள பத்தியும் நம்ம வந்து படிக்க போறோம். ஆ, இங்க கீழ உள்ளது ஒரு பகுதி, மேல உள்ளது ஒரு பகுதி. இப்ப கதை ஆரம்பிக்கிறதே எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரியில இருக்காரு இல்லையா? கீழ ஜனமேஜயன். அவர் தானே கடைசி ராஜா. இந்த மகாபாரதத்தினுடைய கடைசி ராஜா. இந்த ராஜாவுக்கு மேல இருக்கிற யாரோட கதைகளுமே தெரியல. அப்போ இந்த ராஜா வந்து என்ன செய்ய போறாரு அப்படின்னா, இந்த வைஷம்பாயனர் அப்படின்ற முனிவர்கிட்ட, என்னோட முன்னாடி உள்ள சந்ததிகள்ல உள்ளவங்களுடைய கதைகள வந்து எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அக் எழுதுனது வந்து வியாசர் தான். வியாசரோட சீடர் தான் வந்து வைஷம்பாயனர். இந்த வியாசரோட சீடரான இந்த வைஷம்பாயனர் வந்து இந்த ஜனமேஜயனுக்கு இந்த ஹோல் மகாபாரத கதையும் சொல்றது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஷ்பேக் மாரி தான். கடைசியில உள்ள ராஜா கேட்கறதுக்கு முன்னாடி நடந்த அத்தன சரித்திரத்தையும் இந்த முனிவர் வந்து சொல்றாரு. ஆனா, இந்த ராஜாக்கு ஆர்வம்ன்றது தன்னால வந்து பெறக்கல. அவருக்கு வந்து தானே வந்து தன்னோட முன்னோர்கள் கதைய கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்
அவர் வந்து ஆசைப்படல. அப்படி அவர் எப்படி ஆசை அவருக்கு வந்துச்சு? அவர் எப்படி கத்துக்கணும்னு ஆர்வப்பட்டாரு? அப்படின்றதுக்கு கிளை கதைகள் நெறைய இருக்கு. என்ன காரணம் இவரு மகாபாரதத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு அடிப்படையா அமைஞ்சது? அப்படின்றத சொல்றது தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளை கதைகள். அதுல தான் இப்ப நம்ம முதல்ல பிரயாணம் பண்ண போறோம். ஸோ, அப்போ அவருக்கு ஆசை எப்படி வந்துச்சு? ஏன்னா ஆசையும், ஆர்வமும் தான் எந்த ஒரு விஷயத்தையும் கத்துக்கிறதுல ரொம்ப முக்கியம். அதனால தான் இத பகுதி 1ஆ வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஜனமேஜய ராஜாவுக்கு எப்படி ஆசை வந்தது? தன்னோட முன்னோர்கள பத்தி கத்துக்கிறதுக்கு. அப்படின்றத பகுதி 1ஆ நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதுல நெறைய கதைகள் வந்து இருக்கு. அது என்னன்னு நான் பின்னாடி சொல்றேன். ஸோ, அப்போ இது பகுதி 1. இப்போ பகுதி 2ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, அந்த சந்தனு மகாராஜா சென்டர்ல இருக்காரு இல்லையா? அவருக்கு முன்னாடி இருக்கிற 17 தலைமுறைன்னு சொன்னோம் இல்லையா? அவங்களோட கதைகள் அத்தனையும் வந்து நம்ம பார்க்கறது தான் பகுதி 2. ஸோ, நம்ம இந்த ஆசைப்படுறக்குரிய கதைகள பார்த்துட்டு, சந்தனு மகாராஜாவுக்கு மேல உள்ள கதைகள வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, பகுதி 3ல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, அந்த சந்தனு மகாராஜாக்கு பின்னாடி உள்ள தலைமுறைகளுடைய கதைகள தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அதனால மகாபாரதத்த 3 பகுதியா நம்ம வந்து பிரிச்சுக்கிட்டோம். பகுதி 1, பகுதி 2, பகுதி 3. பகுதி 1ல வந்து இந்த மகாபாரதத்தினுடைய கடைசி ராஜாவான அந்த ஜனமேஜயனுக்கு எப்படி தன்னுடைய முன்னோர்களுடைய கதைய தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் வந்ததுக்குரிய கதைகள். அதுதான் இப்ப நம்ம பகுதி 1ல தான் நம்ம இருக்கோம். அதுலயும் முதல் கதையில தான் நம்ம வந்து இருக்கோம் இப்ப வந்துட்டு. அடுத்து பகுதி 2 அந்த சந்தனு மகாராஜாக்கு முன்னுள்ள சரித்திரம். பகுதி 3 சந்தனு மகாராஜாவுக்கு பின்னுள்ள சரித்திரம். நீங்க வந்து டிவில சீரியல் பார்த்தாலோ, மகாபாரத சீரியல்கள்லாம் இருக்கு. அந்த காலத்துல எடுத்த சீரியலும் இருக்கு. இப்ப விஜய் டிவில எடுத்த சீரியலும் இருக்கு. அந்த சீரியல் எத பார்த்தீங்கனாலும் சரி, இல்ல மேக்ஸிமம் கடைகள்ல விக்கிற மகாபாரத புக்ஸ் எடுத்தீங்கனாலும் சரி, இல்ல Googleல ரெஃபர் பண்ணாலும் சரி, முக்கால்வாசி பார்த்தீங்க அப்படின்னா 75% நம்ம பகுதி 3ன்னு சொல்லக்கூடிய அந்த சந்தனு மகாராஜாவுக்கு பின்னுள்ள கதைகள் தான். அதாவது பீஷ்மர் வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து திருதராஷ்டிரன், பாண்டு வந்தாரு. பாண்டவர்கள், கௌரவர்கள் வந்தாங்க. அவங்க எப்படி சண்டை போட்டாங்க அப்படின்ற ஏன்னா இதுவே ரொம்ப ரொம்ப பெருசு. இந்த சரித்திரங்களே ரொம்ப ரொம்ப பெருசு. அதனால வெளியில உள்ளவங்க எல்லாருமே வந்து முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா, இந்த சந்தனு மகாராஜால இருந்து தான் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற பகுதி 1ம், பகுதி 2ம் வந்து நெறைய இடங்கள்ல இருக்காது. இருக்கலாமா? இருக்கும். பட் எந்த இடத்துல இருக்குன்னு எனக்கு வந்து எக்ஸாக்ட்டா சொல்ல தெரியல. நான் ரெஃபர் பண்ண வரைக்கும் முதல்ல இருக்கிற 2மே இல்ல. எல்லாமே வந்து பகுதி 3ல இருந்து தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வந்து சுவாமியோட உபன்யாசம் கேட்டதுனாலயும் தான் வந்து இந்த பகுதி 1, பகுதி 2 இருக்கு அப்படின்ற அந்த விஷயமே வந்து நமக்கு தெரியுது. ஆனா வந்து Googleல வந்து சத்குரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவர் எழுதின மகாபாரதத்துல இந்த பகுதிகள் இருக்கு. ஆனா அத தெளிவா கனெக்ட் பண்ணி கொண்டு வராம, அ பிட்டு பிட்டா வந்து கதைகள் வந்து இருக்கு. ஆனா அதுல வந்து இந்த கதைகள் எல்லாமே வந்து இருக்குது. ஆனா வந்து பிட்டு பிட்டா இருக்கு. அது எப்படி கனெக்ஷன கொண்டு வருது அப்படின்றது கொஞ்சம் கடினமா இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து அடியேன் அனலைஸ் பண்ண வரைக்கும், நீங்க இன்னும் வேற எதுவும் பார்க்கணும்னா தாராளமா பார்க்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப நம்ம இந்த குரூப்ல நம்ம மகாபாரதத்த இப்படிதான் டிராவல் பண்ணி எடுத்துட்டு போறோம். இப்போ வந்து நம்ம பகுதி 1க்குள்ள இருக்கோம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இப்ப இந்த பகுதி 1லயே பார்த்தீங்க அப்படின்னா, 7 கதைகள் வந்து இருக்குது. மெயினா வந்துட்டு. இதுக்குள்ள கிளை கதைகள் நெறைய வரும். அத அப்பப்ப பார்த்துக்கலாம். 7 மெயினான கதைகள் இருக்கு. ஆனா இந்த பகுதி 1ஓட அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜனமேஜய ராஜாவுக்கு எப்படி இந்த மகாபாரதத்த கத்துக்கணும்னு ஆசை வந்தது. அதுதான் ரூட்டு. அதுல மற்றதெல்லாம் வந்து சேரப்போகுது. அதுல நம்ம 7 கதைன்னு சொன்னதுல முதல்ல வர்றது பரசுராமர் கதை. 2வது வந்து பர்ஷித் மகாராஜா கதை. 3வது கதை உத்தங்கர் கதை. 4வது கதை ஆஸ்திகர் அப்படின்றவரோட கதை. 5வது கருடன் பாம்புகளின் கதை. 6வது ஜனமேஜயன் வந்து சர்ப்பசத்திர யாகம்னு ஒண்ணு செய்றாரு. அத எப்படி நிப்பாட்னாரு அப்படின்ற கதை. 7வது அந்த முனிவர்கிட்ட எப்படி இவர் கதை கத்துக்க ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்ற கதை. இப்படி இந்த 7யும் தான் வந்து இந்த பகுதி 1ல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். இதையுமே வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு பேப்பர்ல எழுதி போஸ்ட் பண்ணிடுறேன். நீங்க கதை கேட்க கேட்க நீங்களும் வேணா அத என்ன மெயினான கதைன்றத ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு, இப்ப நம்ம இந்த கதை தான் போறோம்னு டிக் அடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்கும். குழப்பவே குழப்பாது. ஏன்னா இத தெளிவா கத்துக்கிட்டோம்னா தான் நம்மளோட குழந்தைங்களுக்கு இல்ல வெளியில வேற யார் கேட்டாங்கனாலும்
கான்ஃபிடென்ட்டா எங்களுக்கு மகாபாரதம் தெரியும். இதுதான் அந்த கதையில இருக்கு அப்படின்னு நம்மளால வந்து அடிச்சு சொல்ல முடியும். நம்மளோட பாரதத்தினுடைய ஏற்றம் என்ன, வியாசரோட ஏற்றம் என்ன அப்படின்றதே வந்து அப்பதான் வந்து நமக்கு வந்து புரிய வரும். அதனால இந்த விளக்கங்கள் குடுக்கறதுக்காக தான் இன்னைக்கான ஆடியோவே வந்து ஏன்னா இதுவே வந்து தெளிவா விளக்குனா தான் புரியும் அப்படின்றதுனால, ஸோ அதனால கதை வந்து நாளை முதல் தொடரும். ஸோ மகாபாரதத்தினுடைய 4வது நாள்ன்றது நாளையில இருந்து தான். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, இது எப்படி டிவைட் ஆயிருக்கு, நம்ம எப்படி கத்துக்க போறோம் அப்படின்றத தான் வந்து இன்னைக்கு பகுதியில வந்து நம்ம பார்த்துருக்கோம். பகவானுடைய கிருபையினால அத்தனை அர்த்தங்களும் நமக்கு நல்லா புரிஞ்சு, கிருஷ்ண பக்தி வளரட்டும் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியன் திருவடிகளை பணிந்து அமைகிறேன். நன்றி.